Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது பொடி சாதம். தேவையான பொருட்கள் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். அதாவது இதான் வந்து அளவு. 1 டேபிள்ஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு எடுத்துக்கலாம். ஒரு 5 வரமிளகாய், இது வந்து ரொம்ப காரமா இருக்கு. அதாவது ஊசி மிளகாய், 6 பல் பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு. இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நாங்கள் குவான்டிட்டி போட்டுட்டிங்கன்னா இது வந்து பொடி சாதம், அதாவது பொடி மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து தாளிக்கிறதுக்கு 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதுக்கு வந்து 100 கிராம் வந்து எடுத்து சாதத்தை நான் வடித்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து பச்சை வேர்க்கடலை. நம்ம நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, இது மூணுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு. நம்ம இது வறுத்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். வறுக்க நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம பூண்டு, மிளகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது தனியாக வதக்கிக்கோங்க. பூண்டு மட்டும் கொஞ்சம் லைட்டாக தனியாக வதக்கிக்கலாம். இப்போ வரமிளகாய், எள்ளு வந்து கடைசியில் போட்டுக்கலாம். மிளகு, நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக அரைச்சி வைக்கணும்னா இதே அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து என்னென்னா, அதாவது டைட் கண்டெய்னரில் போடணும் அப்படின்னா நம்ம பூண்டை வந்து கொஞ்சமாக எண்ணெயில் வந்து வதக்கிட்டு இது கூட அரைச்சிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இது வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் மீதமாச்சுன்னா நீங்கள் ஒரு டைட் பாக்ஸில் போட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு. பொன்னிறமானதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வெங்காயம் வந்து பிடிக்கலன்னா நீங்கள் வந்து வெறும் பொடி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சாதத்தை வந்து கிளறிக்கோங்க. நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு செய்ய போகிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாதம் வந்து வீட்டில் காய் எதுவும் இல்லைனாவோ சாம்பார் எதுவும் வைக்கலன்னா இந்த மாதிரி கலர் ரைஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ நம்ம பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஒன்லி 100 கிராம்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் மினிமம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி மீதமாகும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். காரமும் கரெக்டாக இருக்கும். நான் போட்டதுக்கப்புறம் இவ்வளோ வந்து மீதி இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு கிண்ணத்துலேயோ எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மீதி இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பொடி சாதம் ரெடி. நான் இன்னைக்கு செய்ய போகிறது வேர்க்கடலை பொடியும் வேர்க்கடலை சாதமும். தேவையான பொருட்கள் 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான், இல்லைனா தேவையில்லை. 8 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனியா விதை, 10 மிளகு. இந்த மூணுமே என்னென்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இது வந்து பச்சை வேர்க்கடலை. நம்ம வறுத்துட்டு தான் இதை வந்து பொடி பண்ணுறதுக்கு. சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இது கூட நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். சாதம் வந்து 100 கிராம்ஸ் வந்து நான் வடித்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது ரெண்டுமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெள்ளை வந்து சூட்லேயே வந்து நம்ம நல்லா வந்து வறுபட்டுரும். இது நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம வெள்ளை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தனியா விதை, மிளகு, சீரகம், நெல் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம்.
வறுக்கிறப்பவே நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். இப்போ வாசம் வர ஆரம்பிக்குது. சீரகம், எள். இது 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டா அந்த சூடே போதும் எள் வறுபடுறதுக்கு. இப்போ நம்ம வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போவெல்லாம் நம்மளுக்கு வேர்க்கடலை சாதம் தேவையோ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வேர்க்கடலை இருந்தாலே போதும். இந்த பொடியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதத்து கூட போட்டு பரட்டிக்கலாம். ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலை பொடியை அரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம். தேவைங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கூட பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நான் வந்து சொல்லலை, பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக வேர்க்கடலை, 2 வரமிளகாய். பூண்டு நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகிடும். அப்போ வந்து என்னென்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் வேர்க்கடலை சாதத்துக்கு. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் சாதத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டுக்கலாம். போதும், இதுவே கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் கட்டியாக இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுக்கோங்க. சாதம் நல்லா சூடானதுன்னையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூடாயிடுச்சு. அது நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான வேர்க்கடலை பொடி, வேர்க்கடலை சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.